அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா பட்டீஸ்வரத்தில் இருக்கும் துர்க்கை அம்மன் ஆலயத்தை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த பட்டீஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லச்ச இது கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல சிறப்புகள் நிறையவே இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பற்றி திரும்பி இன்றைக்கி ஒரு இதுவாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகு தோஷம், ராகு பகவான் வழிபட்ட ஸ்தலம் இது. செவ்வாய் பகவான் வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறது. அதனால் ராகு தோஷம் உள்ளவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் ஒரு பரிகார ஸ்தலம்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாத இங்கே இருக்க துர்க்கை சாந்த சொருபியாக இருக்கும். பொதுவாக உக்ர தெய்வம் துர்க்கை அம்மன் நம்ம சொன்னாலே உக்ர தெய்வமாக தான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்பட்ட அந்த துர்கா தேவி இந்த ஆலயத்தில் சாந்த சொருபியாக அஷ்ட புஜங்களோட 8 கைகளோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க சிவாலயம், இங்கே சுவாமி பேர் பட்டீஸ்வரர், அம்பாள் பேர் ஞானாம்பிகையாக இருந்தாலும் இந்த பட்டீஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இங்கே துர்க்கை அம்பாளுக்கே இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த இதுவாக கருதப்படுறதுன்னு சொல்லலாம், மூலாதாரமாக. சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்தல வரலாறு என்னன்ற இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாத பொதுவாகவே ஆண்கள் பெண்களும் சரி, நம்ம ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை விசேஷ நாட்களில் வேட்டி ஆண்கள் அந்த வேட்டி, பெண்களாக இருந்தாலும் சேரீ, மடி சேரீ இல்லாட்டி 8-9 கொஞ்சம் புடவை கட்டுறதுக்கான தாத்பரியம் என்னன்றதும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்தல வரலாறை பற்றி பார்ப்போம். சிவபெருமானிடம் சாபம் பெற்ற ஒரு காரணத்தினால் சாபம் பெற்ற பார்வதி தேவி பூலோகத்திலும் தவம் செய்ய ஒரு ஏற்றமனாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல ஒரு கடும் தவம் செய்கிறார்கள். அப்படி அந்த அம்பாள் தவம் செய்யும் பொருட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க காமதேனு தன்னுடைய மகளான பட்டி என்ற மகளை இவர்களுக்கு சகல உதவிகள் செய்யும் ஒரு பணிப்பெண்ணாக இருக்க உதவுவதற்காக இங்கே அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து பட்டி என்ன பண்ணுறது, அந்த காமதேனு மகளான பட்டி என்ன பண்ணுறதுன்னா இங்கே ஒரு சிவனை பிரதிஷ்டை செய்து இங்கே அம்பாளுக்கு தேவையான சேவைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படி செய்து கொண்டு இருக்கிற இடத்துல ஸோ தேவர்களும் தங்களோட இதுக்கு அம்பாள் இங்கே தவம் புரிய சகல வசதிகளும் செய்து கொடுக்கும்படுத்து இந்த காடை ஒரு வனமாக மரங்கள், செடிகள்லாம், நதிகள் எல்லாமே உருவாக்கி ஒரு வனம், நல்ல ஒரு இதுவாக சோலை வனமாக அமைச்சு கொடுத்துட்டு வழிபட்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது தவம் செய்து கடும் தவத்தால் சிவபெருமான் மனம் இறங்கி இவர்களுக்கு காட்சி தந்து இவர்களுக்கு அருள் பொழித்து, நீங்கள் இங்கேயே தவம் செய்ததுனால இங்கே இருக்க இந்த ஜீவன்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு காக்கும் தெய்வமாகவும், அது மட்டும் இல்லாத தேவர்கள்லாம் வழிபட்டதுனால இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு துயர் தீர்க்கும் கடவுளாகவும் இங்கே இருந்து அருள் பாலிக்கும்படி கட்டளையிடுறார். அதே போல் பட்டியும் இங்கே சிவபெருமானுக்கு தினம் அந்த இது செய்ததுனால, அபிஷேகம் செய்யறதுனால இவருக்கு அவருக்கும் காட்சி தரதுனால அந்த சிவன் அதே பேரையோட இங்கே ஆலயத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் அதுவும் அதே போல் இங்கே அம்பாள் தவம் செய்து ஞானம் சொருபியாக அருள் பாலிக்கிறதுனால இங்கே இருக்க அம்பாள் பேர் ஞானாம்பிகை அப்படின்ற பேரோட இங்கே இருக்க சிவன் பேர் பட்டீஸ்வரர் அப்படின்றதுக்கு. இந்த சிவன் பேர் பட்டீஸ்வரர், அம்பாள் பேர் ஞானாம்பிகை இருந்தாலும் இங்கே முதன்மை கடவுளாக போற்றப்படுவது யாருன்னு கேட்டால் இந்த துர்க்கை அம்பாள் தான். இந்த அம்பாள் துர்க்கையை 8 கைகள், அஷ்டபுஜங்கள் சொல்கிறோம் இல்லையா, அஷ்ட துர்க்கையோட அருள் பாலிக்கிறது மேலும் சிறப்பு. அதே போல் ராகு பகவான் இங்கே தாயாராக இவளை வழிபட்டதுனால இங்கேயே தினமும் இன்றளவு இந்த ராகு காலத்தில் இங்கே அம்பாளை பூஜை செய்த ஒரு ஐதீகம் இன்றளவு நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ராகு கால வீரத்தில் இந்த துர்க்கைக்கு பூஜை செய்பவர்களுக்கு ராகுபவனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுன்றது இன்றளவும் நம்பிக்கை நடந்து கொண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கான தோஷமும் இந்த ஆலயத்தில் ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் போற்றப்படுது அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே அம்பாள் 8 துர்க்கை, அஷ்ட கைகளோட 8 கரங்களோட 4 கண்களோடும் அது அருள் பாலிக்கிறது மேலும் ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத ஒரு கை அபயக்கரத்தோடும் ஒரு கையை இடுப்பில் வச்சு ஒய்யாரமாக நின்று கொண்டு நின்ற கோலத்தில்
அது காலில் வந்து பார்த்தா கீழே வந்து மகிஷாசுர அசுரனை காலில் அது அழுத்திக்கிட்டு சிம்ம வாகனத்தோட நின்ற கோலத்தில் தரும் ஒரு அற்புத காட்சி இங்கே இருக்க ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்கது இந்த சக்தி வாய்ந்த இந்த துர்க்கை அம்மன். அதனால தான் வந்து சகல தோஷங்கள் இப்பேற்பட்ட ஒருவருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்க இந்த அம்பாளை வழிபட்டு சென்றார்களே ஆனால் நினைத்து தீபம் ஏற்றினாலே போகிறோம், அவருடைய பிரச்சனைகள்லாம் வந்து பனி போல் மறைஞ்சிடும். ஸோ கரைஞ்சி ஒரு நன்மை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் கூட நாளாக இன்றளவும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அத்தகைய சிறப்பு மிக்க அம்பாள் இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்மன் கூட நம்ம சொல்லலாம். எங்களுக்கு முதன்மை கடவுளாக இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்துக்கு பின்புறத்தில் இருக்கும் பார்த்தா 3 தீர்த்தங்கள் இருக்கும். அக்னி தீர்த்தம் ஒன்று இருக்கும், வானவியாகின்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த வானவாவி தீர்த்தத்தில் வந்து அம்பாள் வந்து உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இது துர்க்கை அம்பாள். ஸோ அந்த தீர்த்தத்துக்கு நீராடி அம்பாளை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகுன்றது மேலும் ஒரு சிறப்புமிக்க ஒரு தலமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இங்கே இருக்க சுவாமி அம்பாள் ஞானமே உருவாகி நிற்கின்ற ஞானாம்பிகையும் பட்டீஸ்வரன் வணங்கி வருவர்களுக்கு சகல பாவங்களும் நீர்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தா இங்கே இருக்க துர்க்கை அம்பாள் வந்து பார்த்தா சாந்த சொரூபியாக இருக்கிறது மேலும் சிறப்பு. 8 கைகளும் அபய அஸ்திரங்களோடும் சாந்த சொரூபிய அம்பாள் இங்கே காட்சி தரது மேலும் ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். மற்ற எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைப்புன்றது இருக்காது, ஒரு அரிய வகையாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆலயம் தான் இந்த பட்டீஸ்வரத்தில் இருக்கும் இந்த துர்க்கை அம்பாளோட ஆலயம் நம்ம சொல்லலாம். இங்கே வந்து மேலும் வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிவப்பு கலர் வஸ்திரம், செவ்வாயினுடைய இதில் சிவப்பு நிற வஸ்திரமும் அடுத்தபடியாக வந்து எலுமிச்சம்பழ மாலை, இது 2 தான் வந்து மேலும் இங்கே சிறப்பு. திருமண தடை உள்ளவர்கள் வந்து தங்கள் வயதிற்கு ஏற்ப அந்த எலுமிச்சம்பழ மாலையை வந்து இங்கே அம்பாளுக்கு சாத்தி அரளி மலர் சாத்தி வழிபட்டார்களே ஆனால் திருமணம் விரைவில் கைகூடும் அப்படின்றதும் அந்த ஒரு தீர்வு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்குமே அதுக்கு யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். வீடு மனை பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பிள்ளை பேறு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கும் இந்த அம்பாளை துர்க்கை அம்மனை ராகு கால வேளையில் வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு சென்றார்கள் அவர்களுக்கான அந்த பிரச்சனை வந்து விரைவில் வந்து தீர்ந்து விடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது வலிமை மிக்க சக்தி வாய்ந்த அம்மன் தான் இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இந்த துர்க்கை அம்மன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் வந்து குரு பகவான் இருக்கும், ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் குரு பகவான் இருக்குதோ அவர்கள் வந்து இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்மனை வழிபட்டார்கள் ஆனால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்மனோட ஸ்தலம் நம்ம சொல்லலாம். பட்டீஸ்வரத்தில் இருக்க இந்த துர்க்கை அம்மன்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த அம்பாள் வந்து மேலும் வந்து பல சக்திகள் நிறைந்த ஆலயம் தான் இங்கே இருக்க இந்த பட்டீஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த துர்க்கை அம்மன் ஆலயம். அதே போல் தான் துர்க்கை அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். துர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லச்சு எல்லாருக்கும் வந்து உக்ரமான தெய்வம் அப்படின்னு தான் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் அஷ்டபுஜ கைகள் 8 கைகள் 8 திருக்கரங்களோடும் அஸ்திரங்கள் எழுதி ஒரு கையில் வந்து அபய அஸ்திரமும் காட்டி அபயமுத்திரை காட்டி இன்னொரு கையை வந்து உடுப்பில் விஜயாரமாக நின்று காட்சி தரும் ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த துர்க்கை அம்மன் ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் எங்களுக்கு. ஸோ அந்த தீர்த்தத்தில் இங்கே அம்பாள் சுவாமி பின்னாடி அதே போல் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கால வேண்டி ராகு தோஷம் நீக்குவதற்கான ஒரு அற்புத ஸ்தலம் கூட இந்த ஆலயம் நம்ம சொன்னோம். ஸோ இங்கே அம்பாள் பின்னாடி கோயில் பின்புறத்தில் பார்த்தா வானவியா தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தின் கரையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாகர்கள் வந்து நாகதோஷத்துக்கான பூஜைகள் நடைபெற்று தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட சொல்லலாம். அதற்கு எடுத்தா போல் அரசமர்த்த பிள்ளையார் இருக்கிறது மேலும் ஒரு சிறப்புமிக்க ஆலயம் இங்கே இருக்க இந்த துர்க்கை அம்மன் ஆலயம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே அம்பாளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கஜ புடவை தான் வந்து மடிசார் தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு சிறப்பு வந்து இங்கே ஆலயத்தில் இருக்குது. பொதுவாகவே வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே
நம்ம வீட்லேயே கூட நம்ம கூட பார்ப்போம். பொதுவாக நாள் கிழமைகளில் விரத நாட்களிலோ பூஜை பண்டிகை நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஷ்டி, ஆண்களாக இருந்தால் வேஷ்டியும், பெண்கள் தான் சேரை புடவை கட்டும் ஒரு இது வந்து இருக்கும். ஸோ இதனுடைய தாத்பரியமும் வந்து என்ன அப்படின்றதும் பார்த்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? புடவை கட்டுவது தாத்பரியமும் வேஷ்டி அந்த 9 கொஞ்சம் கட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புடவை ஒரு நுனி ஆனது நாபி, அதாவது நம்மளுடைய ஞானம் பிறப்பதற்கு நாபியில் இருந்த குண்டலி சக்தியானது பின்புறம் முதுகு தண்டு வழியாக நேராக சென்று நம்மளுடைய மூளை பகுதிக்கு சென்றடையும். ஸோ அந்த மூளை பகுதி சென்று எழும்பிய மேலோங்கி செல்லும் அந்த சக்தியை வந்து ஞானத்தின் அது உருவமாக ஒரு வந்து பக்திமயமாக நம்மளை வந்து உருவாக்கப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பக்தி நிலை வேண்டும் பொழுது நம்முடைய கிளர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணர்ச்சிகள் இதில் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாகும் இல்லையா? ஸோ அந்த இதை கட்டுப்படுத்தும் விதமே வந்து சேலை கட்டும் விதமாகவும் ஆண்கள் வந்து வேஷ்டி கட்டும் விதமாகவும் இருக்குது. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேஷ்டின்னு வந்து ஒரு முனை வந்து பார்த்தா நாபி முனையிலும் மற்றொரு முனையானது பார்த்தா கீழ்ப்பக்கம் நம்ம இரண்டு கால்களுக்கிடையே வந்து நடுவே வந்து பின்புறமாக செல்லும். இந்த கீழ்ப்பாசலாம் கட்டுவாங்களா, பஞ்சக வேஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி கட்டும் பொழுது அதனுடைய மடிப்பு இருக்கும். அந்த மடிப்பு வந்து மேல் பக்கம் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இது கட்டும் விதத்தில் நம்மளுடைய அந்த சக்தி நம்ம நாபியிலிருந்து எழும்பான சக்தியானது பின்புறமாக நம்ம முதுகு தண்டு வழியாக நேராக சென்று நம்முடைய மூளை பகுதிக்கு செல்லும் பொழுது சக்தியானது பிறகு ஞானமானது ஞான மார்க்கத்தை உருவாக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பக்தி நிலை அடையதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தரும் பட்சத்தில் அந்த சக்தி வந்து கீழ் நோக்கி வராமல் இருக்க அந்த இதை வந்து கட்டுப்படுத்தும் விதமே வந்து நம்மளுடைய வேஷ்டி கட்டுறதுக்கான தாத்பரியமும் வந்து இதனுடைய கட்டுப்படுத்தும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் விதமாக அமைகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்து சாஸ்திரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியமே எந்த ஒரு செயலும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆடையிலேருந்து எல்லாமே வந்து அதனுடைய நெறி தெரிந்து வகுத்தவர்கள் கூட ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்க? ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது தான் இங்கே இருக்க இந்த மேலும் சொல்ல வேண்டும் இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருக்க துர்க்கை அம்மனை வழிபட்டு நாகதோஷம் உள்ளவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பவர்களும் வந்து இங்கே இருக்க துர்க்கை அம்மனை வழிபாட்டு சென்றார்களேயானால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த நாகதோஷங்கள் நிவர்த்தியாகி, செவ்வாய் தோஷமும் நிவர்த்தியாகி, மேலும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகி நன்மைகளே கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொடர்ந்து முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.